லாபம் வரும்போது சேமிக்கிறது, நஷ்டம் வரும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் கன்வெர்ட் ஆய்க்கிறவன் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதை இன்பத்தை மட்டுமே நுகரணும், துன்பம் எனக்கு தரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு நம்முடைய அறியாமை தான் ஒழிய துன்பமும் இன்பமும் சரிசமமாக தான் வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது, எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால், அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமா அப்படின்றது 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம், அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 3ஆம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான, அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும். அதே நேரத்தில் 5ம் 3மே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விரும்பியும் இருப்பாங்க, அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே காலகாலத்தில் அதோட திசாபதிகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும். ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம். ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது, அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது, எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு யோகாதிபதியாக இருக்கவர் ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் அது தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோரார்லெஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க, லக்னத்திற்கு சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க. அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபராக வராங்க. அப்போ லக்னத்திலேருந்து சந்திரன் போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 7ஆம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்தோட எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ, இல்லை 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதுவும் அந்த எப்போனாக்க எல்லா டைம்லையும் கிடையாது, அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வயலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 6 ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் விரயஸ்தானன்றது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் 6 கூட 7 இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் இந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லைஃப்ன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயம்தான் இருக்கும், அல்லது ஒரு ரணம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து அதோட தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது, அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. அதுலேயும் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க, அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அதனால தான் அது சர்வீஸ் தானம் அப்படின்றதும், அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃப்பை நம்ம சரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்க இதை கொஞ்சம் போடலாம். அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாயிடும். நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமாக பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப். அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவு ஜீவியாக இருங்க, ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க, நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க, எதுவுமே நோ யூஸ். நீங்கள் வாங்கின பட்டமோ, நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ, நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை கட்டிடும், உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாரர்களே உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு, உங்களுடைய நெய்பர்களுக்கோ, உங்களுடைய
ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம். நமக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் உங்களுடைய நீங்கள் 2 பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணியாக சில சம் அதர் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம், யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? கிரக ரீதியாக என்ன காரணம்? மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது. மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலை தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இத்தகைய தன்மையில் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் நடக்கும், அதே மாதிரி எந்த மாதிரியான நெகட்டிவ் தன்மை அவங்களுடைய லைஃப் லாங்காக நடக்கும். அதாவது நெகட்டிவ்னாக்க திருமண முறிவு, திருமண பிரிவு அல்லது மனக்கசப்பு, வேறுபாடு இதெல்லாமே எந்த மாதிரியான திசாபுத்திகளில் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப திருமணத்தை நடத்தி வைக்கிறது யார் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 2, 7, 11 கூடிய அதிபதிகள் தான். உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் குருவாகிடுவார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்றது உங்களுக்கு செவ்வாய், அவர் பாக்கியாதிபதியாக இருப்பார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா புதன். 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. அப்போ செவ்வாய், புதன், சனி தான் உங்களுக்கு முக்கியமான. அப்போ செவ்வாய் திசையில் வரக்கூடிய புதன் புத்தியில் சனி அந்தரத்தில் இது மாதிரி ஒரு திருமண காலகட்டமாக வயதாக இருந்துச்சுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 30, 32, 35 வயசுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு மேரேஜுக்குள்ளே டைமாக இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதேமாதிரி மறுமண திருமணமாக இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்தோட திசா புத்திகளாவது கிராசிங் இருக்கணும். எந்த திசையாக இருந்தாலும் புத்திகளாவது கிட்டத்தட்ட செவ்வாய் புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி கிராசிங் நடந்துச்சுனாக்க அவங்களும் மறையாத தன்மையில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய், புதன், சனி 3 பேருமே உங்கள் ராசிக்கோ உங்களுடைய லக்கணத்திற்கோ மறையாத தன்மை இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது சுபத்தன்மையில் இருக்கும். சுபத்தன்மைனாக்க ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப ரிஷப லக்கணமாகவோ, கடக லக்கணமாகவோ, விருச்சிக லக்கணமாகவோ, மகர லக்கணமாகவோ இருந்து உங்களுடைய ராசின்றது மீனமாக ராசியாக இருந்து பட்சத்தில் உங்களுக்கு சுபிட்சமான தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது கலந்து தான் வரும். மோரல்லஸ் உங்களுக்குள்ளே ஒரு பெருசாக வந்தால் கூட அது சர்வைவ் பண்ணிவிடுவீங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அதையும் சமாளித்து லைஃப்பை வாழ கற்றுக்குவீங்க. ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த லக்னமாக இருந்துச்சுனாக்க, அதாவது மேஷம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த லக்னமாக இருந்து மீன ராசியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ன்றது கொஞ்சம் சஃபர் ஆகும். சஃபர்னாக்கா அதிகபட்சம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செப்பரேஷனை தரக்கூடியது யார் அப்படின்னம்னா சூரியன் தான் மிகப்பெரிய அளவில் மைனஸ். அப்போ எந்த காரணத்தை மட்டும் புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ அல்ல புதன் சூரியனுடைய எந்த நட்சத்திரத்தில், அதாவது கார்த்திகை, உத்திராடத்தில் புதன் இல்லாத தன்மையில் இருந்துச்சுனாலே போதும், ஓரளவுக்கு சர்வைவ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு சின்னதாக ஜர்க்கு வந்தால் கூட, பிரச்சனைகள் உள்ளாக்கினா கூட நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. தப்பிக்கணுனாக்கா அதை மீட் அவுட் பண்ணி அதை சர்வே பண்ணி நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் பிரிவு அப்படின்றது உங்களுடைய சூரியன் என்ற சாரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோள், வேறு எந்த கோளாக இருந்தாலும் சரி, அந்த கோள் பயணிச்சிச்சுன்னு வச்சுங்க. அதாவது புதனுடைய திசா புத்தி அந்தரத்துலேயே அல்லது புதன் திசையில், புதன் புத்தியில், புதன் அந்தரத்தில் பயணம் பண்ணுச்சுனாக்கா அதிகபட்சம் இது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த புதன் திசை இல்லை சூரிய புத்தி, சூரிய அந்தரம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு அவங்களுக்கு மிடில் ஏஜ் கிட்டத்தட்ட அவங்களுடைய எந்த மாதிரியான காலகட்டங்கள்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் பூரட்டாதியில் பிறக்கிறீங்க அப்படின்னம்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி ரெண்டுமே கிட்டத்தட்ட நியர்பை 30-35 வயசு வரைக்கும் கடந்துடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய சூரியனுடைய திசா புத்தி அந்தரம் வந்துச்சுனாக்கா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் நெகட்டிவ் தரக்கூடிய நபர் யார் அப்படின்னம்னாக்கா சூரியனுக்கு இணையாக சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரமும் சூரியனுடைய திசாபுத்தி அந்தரமும் தான் உங்களுக்கு மைனஸ் அதிகமாக. மைனஸ்னாக்கா உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை
இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய லைஃப் பேரால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த திசாபுத்திகளில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். கவனம்னாக்கா அதுக்காக நான் வந்து விளக்கணம் கொடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது என்னன்னாக்கா நீங்கள் வந்து கவனமாக நம்மளால் எந்த விதமான பிரச்சனையும் க்ரியேட் பண்ண வேணாம். அல்லது க்ரியேட்டாக வருது வேணும்னு வாலண்டரியாக அவங்களே பெருசாக ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க, புஷ்அப் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையை ஒரு இஷ்யூஸை சின்ன விஷயத்த பெரிய இஷ்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னம்னாக்கா நம்ம அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் போதும். அதை பெருசாக நம்ம கேர் பண்ணாத பட்சத்தில் அது பேர் எந்த ஒரு எதிர்ப்பை நீங்கள் எதிர்த்து காட்டினா தான் அது வந்து தணிஞ்சு போகுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை நோக்கி ஒரு அம்பு வருது அப்படின்னம்னாக்கா அதை நீங்கள் எதிர்கொண்டணும் அப்படின்றத விட சற்று விலகினாலே போதும், அந்த அம்பு உங்களை தாக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அது உங்களை விட்டு விலகி போயிடும், உங்களுக்கு பாதிப்பு வராது. அப்போ இந்த இடத்துல பணிவோ அல்லது நகர்வோ இருந்தால் போதும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து அதை வந்து மல்லு கட்டுறேன், நான் வந்து அதை வீம்பு பிடிக்கிறேன், நான் அதை வந்து எதிர்கொள்கிறேன் அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் அது உங்களை டேமேஜ் பண்ணும். அதுவும் இந்த சூரியனுடைய திசாபுத்தி அந்தரமோ சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரங்களோ உங்களுடைய புதன் திசாபுத்தி அந்தரத்தில் வரப்போ அல்லது புதன் வந்து சூரியனுடைய சுக்கிரனுடைய திசாபுத்திகளில் கிராசிங் நடந்துச்சுனாக்கா நிச்சயமாக அது அதிகபட்சம் என்னென்னா ரேவதியில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா புதன் திசை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிறப்புலேயே புதன் திசை தான் இருக்கும். அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா கேது சுக்கிரன் தான். சுக்கிரன் கிட்டத்தட்ட 3-8 கூடையவராக மாறுவார். உங்களுடைய இன்டர்னல் லைஃபு எங்கே செட்டப் பண்ணுறீங்களோ அந்த ஏஜ்லேருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் கன்வெர்ட் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ரொம்ப கிட்டத்தட்ட அதிகபட்சம் உங்களுக்கு 32 வயசுலேயே உங்களுக்கு நெகட்டிவ், அதிகபட்சம் 35 எனக்கு ரேவதியில் பிறந்திருந்தால் கூட அதில் ஒரு மதிம பகுதி 2வது பாதம் 3வது பாதமாக இருந்தால் கூட உங்களுக்கு 8 ஆண்டுகள் இருக்கும் புதன். அதுக்கப்புறம் ஒரு 7 ஆண்டுகள், 8, 7, 15 ஆண்டுகள், அதுக்கப்புறம் 25-35 ஆண்டுகள் வரைக்கும் சுக்கிரனுடைய தான் நீங்கள் ஓடி ஆடணும். அப்போ அந்த சுக்கிரனுக்குள்ளே உங்களுடைய அந்த 35 ஆண்டுகளுக்குள்ளே, அந்த 35 வயசுக்குள்ளே உங்களுடைய சுக்கிர திசைக்குள்ளே இந்த சூரிய புத்தியோ புதன் புத்தியோ வந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பீங்க. அதாவது பிரிஞ்சுனாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கேப்பு, திரை, அதாவது ஒரு செப்பரேஷன், லைஃபு டிஸ்பியூட்டு இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் சூரியன் தான் ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதே கூட சுக்கிரன் கூட உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு உள்ள வழக்கு ஏதாவது கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். தர்க்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுன்றது உச்சபட்சத்தை கொண்டு போகிறதுக்கான நகர்வுகளை தான் பார்ப்பார். மற்றபடி இவங்க என்னன்னாக்கா மற்ற காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா சந்திர தசையோ குரு தசையோ செவ்வாய் தசையோ செவ்வாய் தசா புத்தி அந்த காலங்களில் சுபிச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்றது, அதே மாதிரி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது எல்லா காலத்துலையும் எல்லா விஷயங்களும் நடந்துடாது. அதோட காலகட்டத்தில் மட்டும்தான் அது பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாய் தசை புதன் தசை அல்லது செவ்வாய் தசா புத்தி அந்தரம், புதன் தசா புத்தி அந்தரம், அதே மாதிரி சனி தசா புத்தி அந்தரங்கள் வந்து மிக்சிங் பண்ணாத தன்மையில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதேமாதிரி டிஸ்பியூட் அப்படின்றது சூரியனுடைய திசாபுத்தி அந்தரமோ அல்லது சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரங்கள்லையோ இதுதான் உங்களுக்கு டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ கவனமாக அந்த திசாபுத்திகளில் நம்ம அதை ஹேண்டில் பண்ணாலே போதும், நிறைய விஷயங்களை தவிர்த்திடலாம். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எதாவது ஒன்று எனக்கு மட்டும்தான் இப்படி என்ன நெகட்டிவ் நடக்குது, எனக்கு மட்டும்தான் ஒவ்வாத வாழ்க்கை அமையுது, எனக்கு மட்டும்தான் அப்படின்றப்ப உங்களுடைய ஜாதகத்தன்மையில் இருக்கக்கூடிய திசாநாதர்கள் வந்து சரியான தன்மையில் இல்லைன்னு தான் அர்த்தம் ஒழிய, அதை விட்டுட்டு பொது பலன் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு அது நடக்குது அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு எளிமையான தன்மை. அதாவது அந்த டீச்சர்கிட்டையா சரியாகவே சொல்லி தர மாட்டாங்க, அந்த டீச்சராக நல்லா சொல்லி தருவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதே டீச்சர்கிட்ட படிக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா கிளாஸ் ஃபஸ்ட்டு வரவங்க இருக்காங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரவங்க இருக்காங்க, அதேமாதிரி லாஸ்ட் ரேங்க் வரவங்களும் இருக்காங்க, அல்லது ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரே பாடத்திட்டம், ஒரே ஆசிரியர், ஒரே வகுப்பு, அதுக்கும் 40% 40 நபர்களும் பெருசாக தன்னைத்தானே முதன்மையான தன்மையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ, அதே போல் தான் பொது தன்மையில் இருக்கக்கூடிய ராசி பலன்கள்ன்றது உங்களுடைய தனித்தன்மையான பலாபலன்களை பாதிக்காது. உங்களுக்கு மன ஆறுதலை தரலாம், ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை தரலாம், அல்லது பொதுவான நிலைகளை சொல்கிறதுக்கான தருணங்களாக இருக்கலாம். அவ்வளோதான வழிய துல்லியமான தன்மைகளை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு ஜோதிடத்தை பார்த்து அருமையாக இந்த டைம் நான் எப்படி சர்வீல் பண்ணணும், இந்த டைம் நான் எப்படி ஒரு கன்சல்டேஷன் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போய் இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க. இந்த நேரத்தில் நான் எந்த நேரத்தில் நான் அவேர்னஸாக இருக்கணும், எந்த நேரத்தில் நான் விழிப்புணர்வாக இருக்கணும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் எனக்கு வரும், எப்படிப்பட்ட சாதக பாதகம் தன்மைகள் இருக்கும், அந்த சாதக பாதக தன்மைகளில் சாதகமான தன்மைகளை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதில் சுதாரிச்சிங்கனாக்கா அது பாதகமான தன்மையில் நீங்கள் நல்லா சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும்
நல்லா அதாவது லாபம் வரப்போ அதை சேமித்து வைக்கிறவன் நஷ்டம் வரப்போ அதை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாபம் வரப்போ அதே எல்லாத்தையும் செலவு பண்ணுறவன் நஷ்டம் வர காலகட்டத்தில் அந்த நஷ்டத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூட நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ கடனற்ற தன்மையில் இருக்கணும்னா லாபம் வரும்போது சேமிக்கிறது, நஷ்டம் வரும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் கன்வெர்ட் ஆய்க்கிறவன் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதுபோல் தான் என்னென்னா லாபமும் நட்டமும் இல்லாத ஒரு வியாபாரம் கிடையாது. அதுபோல் துன்பமும் இன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படின்றப்ப நம்ம அதை இன்பத்தை மட்டுமே நுகரணும், துன்பம் எனக்கு தரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு நம்மளுடைய அறியாமை தான் ஒழிய துன்பமும் இன்பமும் சரி சமமாக தான் வரும். அதாவது நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வேண்டாத பொருளும் உங்களுக்குள்ள கையில் திணிக்கப்படும். எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ வேண்டும் என்ற பொருளும் உங்கள் கையில் திணிக்கப்படும். அப்படின்றப்ப கிடைச்சதை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறது, மனப்பக்குவத்தை மட்டும் நம்ம அடைஞ்சோம்னாக்க நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன். வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன, அதை விட்டு எப்போ மீண்டு வர முடியாதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதுக்கு சோர்சஸ் என்ன, எந்த ஆண்டு நடக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்மையில் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில், சரியான பதில், தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.